வணக்கம். நான் இமானுவேல்ஸோடைய முதல் பேரன் ரமேஷ் தேவேந்திரன். எங்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இன்று அனைத்து இளைஞர்களிடமும் முதியோர்களிடமும் அது மட்டுமல்ல படித்தோர் மத்தியிலும் பட்டியல் வெளியேற்றம் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று கேட்டால், உளவு தொழிலை செய்யக்கூடிய நாங்கள் 1936க்கு பிறகு எஸ்சி பட்டியலில் நாங்கள் அடைக்கப்பட்டோம். ஆகையால் அந்த பட்டியலில் இருந்து வெளியேற வேண்டும் என்று மத்தியில் ஆளுகின்ற பிஜேபி அரசானது தமிழக அரசுக்கு இவர்கள் பட்டியலை விட்டு வெளியேற வேண்டும் என்று ப்ரொபோசல் அனுப்பிச்சிருக்காங்க, அந்த பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அந்த பரிந்துரையை இந்த பேட்டியின் வாயிலாக தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கிறோம். ஏனென்று கேட்டால், இந்த பட்டியல் வெளியேற்றம் இந்த தேவேந்திர குலவின் விடுதலையாக இருக்கிறதுனால இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கான கோரிக்கையை முன்னிறுத்தி வருகின்ற 21ஆம் தேதி பிப்ரவரி 21ஆம் தேதி சென்னையில் மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரதத்தை நடத்த திட்டமிட்டுள்ளோம். ஏனென்று கேட்டால், இந்த உண்ணாவிரதமானது இந்த அரசிற்கு நாங்கள் பட்டியல் வெளியேற்றத்தை கோரிக்கையை முன்வைப்பதற்காக இந்த அடையாள உண்ணாவிரதம் ஜனநாயக முறைப்படி தமிழகம் எங்கு இருக்கக்கூடிய அனைத்து தேவேந்திர குல வேளாளர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாகவும் அனைத்து சங்கங்களின் சார்பாகவும் சென்னையில் இது நடைபெறு வருகிறது. ஏனென்று கேட்டால், காலங்காலமாக நீண்ட கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றம் எங்களுடைய இலக்காக இருக்கிறது. அதை வென்றெடுக்க வேண்டும் என்ற ஒரு முழு முயற்சியோடு அனைத்து சமூக மக்களும் அதை விரும்புகிறார்கள். அதை இந்த அரசு செய்து தர வேண்டும். ஏனென்று கேட்டால், நமக்கு எத்தனையோ முதலமைச்சர் வந்தாலும் கூட தியாகியாருடைய தியாகத்தை போற்றும் வகையில மணிமண்டபமும் முழு உருவ வெண்கல சிலையும் அமைத்து கொடுத்தார்கள். ஆனால் அதில் 1000 விமர்சனம் இருக்கலாம். ஆனாலும் கூட அரசு அங்கீகாரத்தோட ஒரு மணிமண்டபத்தையும் முழு வெண்கல உருவச்சிலையும் கொடுத்திருக்காங்க. எங்களுடைய இந்த ஆட்சியின் காலத்திலே பட்டியல் வெளியேற்றத்திற்கான அந்த ப்ரொபோசலை நீங்கள் மத்திய அரசிற்கு நீங்க அனுப்பி வைத்தால் இந்த சமூகம் உங்களுக்கு நன்றி கடனா இருக்கும்.